நமக்காக ஒருத்தருங்க வந்துட மாட்டாங்களா? நம்ம அன்பை புரிஞ்சிக்கவும், நம்ம மேலே அன்பு காட்டவும், நமக்கு ஆறுதலாகவும் ஒருத்தருங்க வந்துட மாட்டாங்களா? நமக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, சாஞ்சிக்க ஒரு தோள் கிடைச்சிராதா? இந்த வாழ்க்கை பயணம் நம்ம கடைசி வரைக்கும் கடந்து போகிறதுக்கு, நம்ம கூட கை கோர்த்து வர்றதுக்கு ஒரு அன்பான ஒரு கரம், ஒரு அன்பானவங்களோட கை நமக்கு கிடைச்சிராதா? அப்படின்னு நிறைய பேருக்கு வாழ்க்கை துணையை எண்ணி ஏக்கம் இருக்க தான் செய்யுது. இந்த ஏக்கங்கள் முருகருக்கு தெரியும். நம்ம யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம், எப்போ அவங்க வருவாங்க, நம்ம வாழ்க்கைக்கு எப்போ வெளிச்சம் வரும், நம்மளும் மற்றவங்க மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துட மாட்டோமா, நிம்மதியான ஒரு மடியில் படுத்து நம்ம தூங்கிட மாட்டோமா, அன்பான ஒரு துணை நமக்கு கிடைச்சிராதா அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்க இந்த வாழ்க்கை சிறப்பாகிறதுக்கு முருகன் வழி செய்வார். நம்ம மனசார முருகனை வச்சிட்ருக்கோம், மனசில் முருகனை வச்சிட்ருக்கோம், மனசார நம்ம கும்புறல் வாய் விட்டு சொன்னாதான் முருகருக்கு கேட்கும்னு இல்லை. நம்ம மனசில் முருகர் இருக்கும்போது நம்ம மனசில் ஒலிக்கிற ஒரு சத்தமும் முருகர் அறிவார். முருகர் காதில் போய் விழும். முருகர் எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கார். நம்மளுடைய ஒரு வார்த்தையும் முருகர் கேட்டுட்டு தான் இருக்கார். நம்ம கஷ்டத்தை எல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். கண்டிப்பாக சரி செய்ய தான் போகிறாரு. அது கொஞ்சம் தாமதமாகலாம், சில பேருக்கு சீக்கிரமாகவே கிடச்சிடலாம், சில பேருக்கு கிடச்சும் அதில் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட நேரம், காலம்தான். அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு நேரம் நிச்சயமாக வரும். அது முருகன் நமக்கு கொடுப்பாரு. நமக்கு எவ்வளோ மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம விதி என்னதான் விதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, நம்ம முருகன் நம்ம கூட இருக்கும்போது அவர் அந்த வேல் கொண்டு எல்லாத்தையும் திருத்துவார். அது திருத்துறதுக்கும் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு தான் சக்தி அம்மா கிட்டேருந்து வேலையே வாங்கியிருக்காரு. அவங்களும் ஆசீர்வதிச்சு தான் அந்த வேலை கொடுத்துருக்காங்க. வேலவன் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை வெளிச்சமாகதில் எந்த சந்தேகமும் இல்லை. கொஞ்சம் காத்திருப்போமே. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம், இவ்வளோ காலம் நம்ம காத்திருந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கக்கூடாதா? காத்திருக்கலாம். ஒரு நல்ல வசந்த காலத்துக்கு நம்ம நிச்சயமாக காத்திருக்கலாம். காத்திருக்கிறது ஒரு சுகம்தான். சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க போகுது. அன்பான துணை நமக்கு வரப்போகிறாங்க. அதனால் நம்ம சந்தோஷமாக காத்திருப்போம். நிச்சயமாக நம்ம மகிழ்ச்சியோடு வாழ்வோம். முருகன் அருளால் நம்ம வாழ்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.